சடன் பிரேக் போடப்பட்டதில் மதுரையில் அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்து நடத்துனர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று இரவு தஞ்சாவூரை நோக்கி அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. அதில் நடத்துனராக பணியில் இருந்தவர் புதுக்கோட்டை விசலூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா. அவர் டிக்கெட் வழங்கி கொண்டிருந்தார். அப்போது மதுரை ஒத்தக்கடை பகுதியில் திருச்சி சாலையில் பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு இருந்ததால் பிரேக் எடுத்த போது பேருந்தின் கதவு மூடாமல் இருந்தால் திடீரென பேருந்தில் இருந்து படிக்கட்டு வழியாக நடத்துனர் கருப்பையா சாலையில் தவறு விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதனடுத்து ஓட்டுநர் கருப்பையாவை சிகிச்சை அனுமதிப்பதற்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்த நிலையில் ஆம்புலன்ஸ் தொடர்பு கொண்ட போது 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததால் அருகே உள்ள ஆட்டோவின் மூலம் நடத்துனர் கருப்பையாவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி சென்றனர். அப்போது மருத்துவர்கள் கருப்பையாவை உடலை சோதித்து பார்த்தபோது அவர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவரது உடலானது உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜீவ் மருத்துவமனை வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தின் கதவுகள் முறையாக மூடப்படாத நிலையில் சாலை நடுவே இருந்த தடுப்பு காரணமாகவே பிரேக் எடுத்து கீழே விழுந்ததாக இந்த பரிதாபம் உயிரிழந்திருப்பது சம்பவத்தின் வேகத்தின் காரணமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் கீழே விழுந்தது போது தலையில் அடிபட்டதன் காரணமாக நடத்துனருடைய உயிர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவருடைய உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.